வந்துட்டோம்ல. நான் வந்துட்டேன்ல. நம்ம பொண்டாட்டி மாதிரி இல்ல. ஆமா, நமக்கு முன்னாடி எப்படிங்க வந்தாங்க? வாங்க. புரியுமா? எப்படி நீங்க மேல வந்து சேர்ந்தீங்க? பாணிப்பா, இந்த கோயில் நிர்வாகம் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? ஆமாண்ணா, நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கீழேந்து மேல எங்களை வண்டியிலே கூட்டிட்டு வந்தாங்க. ஓஹோ, நீங்க படியே ஏறாம பதுசா வந்து சேர்ந்துட்டீங்க. ஆமாண்ணா. எங்களுக்கு மட்டும் போட்டிங்கிற பேர்ல படியே கஷ்டப்படுத்திட்டீங்க. கோயில்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது. கால் வலி பெண்டு கலந்து போச்சு. புரியுமா? என்ன புரியுமா? என்ன? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? புரியுமா? நல்லா இருக்குல்ல? ஓசில கட்சா நல்லா தான் இருக்கும். புரியுமா? கோயில் பிரசாதம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சாமி கண்ணு திங்ஸ். பாணிப்பா, கோயில் குளம் சுத்துற வயசா நமக்கு? கோயில் குளம் சுத்துறதுக்குலாம் வயசு தேவையில்லை, நல்ல மனசு இருந்தா போதும். அது இல்ல, இதோட இன்னும் ஃபன்னான இடத்துக்கு போயிருக்கலாம்ல. போயிருக்கலாம், ஆனா அங்க பொங்கல் சோறு கிடைக்காதே. சோ உங்களுக்கு என்னை விட இந்த பொங்கல் தான் முக்கியமாச்சுல? புரியுமா? என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ? பொங்கல் இல்ல, புளி சாதம் கொடுத்திருந்தாலும் வந்திருப்பேன். புரியுமா? புரியுமா? ஏய் புரியுமா? ஏய் புரியுமா? 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 ஜோக் பண்ண. ஜோக்கு இது ஜோக்கு. எனக்கு சிரிப்பே வரல. ஏன்னா நீ பேட் மூட்ல இருக்க. நான் பேட் மூட்ல இருக்கிறதே உங்கனால தான். திருத்தவே முடியாது. புரியுமா? புரியுமா? உனக்கு பிடிச்ச முந்திரி பருப்புலாம் இருக்கு. அடுத்து எங்க போறோம்? பினாங்கில் இருக்கிற ஃபேமஸ் கோயிலை பார்த்துட்டோம். அடுத்து பினாங்கில் உள்ள ஃபேமஸ் மாஸ் பார்க்க போறோம். அங்க படி இருக்காத, தண்ணி தான் இருக்கும். ஐயா ஜாலி குடிக்கலாம். கடல் தண்ணி உள்ள மீனும் இருக்கும். ஓகே. ஐயோ அசைவம் அசைவம். அதுக்கே நீங்க இப்படி அசைறீங்க? அசையாம உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்ச இடமா போங்க. செருப்புல ஒன்றும் குறைச்சிடல. இரு தம்பி, எங்களை ஒரு போட்டோ எடு. ஏச்சி இந்த பீஜம் ஓகேவா?
தாஜ்மஹால் மாதிரி இருக்குல்ல? ரதி, ஏன் அப்செட்டா இருக்க? மதன் மேல ஒன்னும் கோவமா? கோவம்தான், ஆனா அவர் மேல மட்டும் இல்லை, என் மேலேயும் தான்க்கா. ஓ மேலையா? ஓ மேல என்ன கோவம்? கோவத்தில் அவன் ரொம்ப திட்டேன். அதுக்கு என்ன? நானும் தான் அவரை அடிக்கடி திட்டுவேன், ஆனா நாங்க அதை அப்பவே மறந்துடுவோம். அது இல்லைக்கா, ரொம்ப பேடா திட்டேன். பேடாவா? அப்படி என்ன திட்டுன? அவருக்கு என்னை விட வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். அது ஒன்றும் இல்லையே. அது மட்டும் இல்லை, அவர்னால தான் எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டேன். அதை கேட்டதும் அவரோட முகம்லாம் வாடிடுச்சு. சரி, இப்போ என்ன செய்ய போற? தெரியல. இப்போ நான் போய் பேசுறேன்னா அவர் செஞ்சதெல்லாம் சரின்னு ஆயிடும் இல்லையா? ஆனா என்ன? ஆனா என்ன? ரதி, உனக்கு உன் ரிலேஷன்ஷிப் விட உன் கோவம் தான் முக்கியமா? ரிலேஷன்ஷிப் தான். அப்போ ஓகே, எல்லாத்தையும் மறந்துட்டு அவர்கிட்ட போய் சாரி சொல்லு. அவரும் இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம்னு நினைச்சாருன்னா நிச்சயமா தப்ப உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. ரொம்ப யோசிக்காத, போ. தேங்க்ஸ்க்கா. புரியுமா? சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கருத்து பேசுற நீ. ஐ எம் ஆல்சோ சாரியா. உங்க சாரியை போய் அந்த கடல்ல வீசுங்க. ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்றா, ஆனா அவ ஃபாலோ பண்ண மாட்டாள். கடலை போட வந்தவனுக்கு கடலே கதி ஆயிடுச்சுப்பா. சார், பெருமாள் சார், என்ன மதன், ஏதாவது டவுட்டா? ஆமாம் சார். தெரியும், டவுட் இருந்தாதானே என்ன தேடி வருவேன். என்ன விஷயம்? சார், அது எப்படி சார் நீங்கள் சொன்ன உடனே உங்கள் ஒய்ஃப் சாரி மாற்றினாங்க? உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பார்த்தேனே. நீ பாத்தியா? ஐயோ இல்லை சார், வேற சாரி போட்டிருந்தாங்களா, அப்ப நீங்க சொன்னீங்களா, அப்புறம் வேற சாரி மாத்தினாங்களா, அதை பார்த்தேன் சார். ஓ, அத சொல்றியா? எப்படி சார் நீங்க சொன்ன உடனே அவங்க சாரி மாத்துறாங்க? நான் எதை சொன்னாலும் என் பொண்ணாடி கேட்கவே மாட்டான், கோவம் மட்டும் படுறான். அது ஒண்ணும் இல்ல மதன், நான் ஊர்ல இருந்து சிங்கப்பூருக்கு தமிழ் வாத்தியாரா வந்தேன். ஓ, ஏன் பொண்டாட்டி சிங்கப்பூர்லயே பிறந்து மாடர்னா வளர்ந்தவன். ஓ, அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி அசைவம் சாப்பிடுவான். ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்றதான் கேட்கறான். இப்ப அசைவம் சாப்பிடுறது இல்ல. ஓ, நான் சொல்றத ஒண்ணு விடாம கேட்கறா. கேட்க வச்ச. அப்படியா? என்ன அதுக்காக என் பொண்டாட்டி என்கிட்ட மூஞ்சி காட்டுனதே இல்லைன்னு நினைச்சியா? பின்ன சும்மா காட்டுன்னு காட்டுவாப்பா. அப்புறம் எப்படி சார் சமாளிச்சீங்க? அவன் மூஞ்சிய காட்டுறப்பலாம் இப்படி திரும்பி மூஞ்சிய காட்டுவான், இப்படி திரும்பிப்பேன். மூஞ்சிய திரும்ப காட்டுவான். நான் அப்படியே திரும்பி பண்ணிக்கிட்டே இருப்பேனா, அவன் டயர்ட் ஆயிடுவான். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வழிக்கே வந்துடுவான். கரெக்ட் சார், இப்பதான் சார் புரியுது. சார் நீங்களே சொல்லுங்க சார், இது அதி மட்டும் என்ன பெரிய ஆளா சார்? நான் தானே சம்பாதிக்கிறேன், அப்ப நான் சொல்றதான் சார் அவள் கேட்கணும். ஆனா கேட்க மாட்டேன் சார். எப்ப பார்த்தாலும் புள்ள வேணும்னு எனக்கு தெரியாதா சார் எப்ப புள்ள பத்துக்கணும்னு? இந்த காலத்துல ஃபைனான்சியல் பிளான் இல்லாம எப்படி சார் பிள்ளை பத்துக்கிறது? ஃபைனான்சியல் ரொம்ப முக்கியம். கரெக்ட் தானே சார்? நான் முடிவு பண்ணிட்டேன் சார். வேலையை விடுறதுன்னா இல்ல சார், இனிமே ஏன் முடிவு தான் முடிவுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சார். அப்போ ரதியை உன் கண்ட்ரோல் கொண்டு வர போற. வெரி குட். இனிமே இந்த புருஷன் யாருன்னு காட்ட போறேன் சார். காட்ட போறேன். வெரி குட். பெட்டர் சார். நம்ம கிட்ட பயங்கரமா பேசுறான், பொண்டாட்டிய பார்த்தா பம்புறான். அப்படியோ ஒரு பொண்டாட்டி தாசனை உத்தம புருஷனா மாத்திட்டான். அது போற.
மதன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தப்பு பண்ணிட்டீங்க ப்ரோ. நானா தப்புண்ணா? நீங்கள் அக்கா அப்படி பேசிடக்கூடாது. நான் எங்கடா பேசுனேன்? அதான் சீன்னு சொன்னீங்களே. பின்ன திடீர்னு அந்த கையை பிடிச்சா கடுப்பா இருக்காது? அதுக்குன்னு அப்படியே அசிங்கப்படுத்துவீங்களா? டேய், இது அசிங்கப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை. நீ ஓவர் ரியாக்ட் பண்ணாத. நீங்கள் தப்பாக ரியாக்ட் பண்ணிட்டு அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களா? டேய் சாரி, என்னை மன்னிச்சிரு போதுமா? ப்ரோ, உறவுன்றது கண்ணாடி மாதிரி. அது ஒரு வாட்டி சொல்லலை உடச்சிட்டு மறுபடியும் சாரி போட்டு ஒட்டாய்க்கு ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே அதை ஒட்டிலான்னு வச்சுக்குவோம். ஆனால் அந்த உடஞ்ச தழும்பு இன்னும் அதிலே தான் இருக்கும். அப்படி தான் மனசும். மதன், நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். மதன், எக்ஸ்கியூஸ் மீ, எங்களையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? கொண்டாங்க. புது இடத்துல இப்படி பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கா? ஒரு தடவை சொன்னா உனக்கு தெரியாது? சார், உங்க பொண்டாட்டி தானே உங்க மேல கை வச்சாங்க. இதுல என்ன தப்பு? பொண்டாட்டினா ஒரு இங்கேதான் வேணாமா? இதுல என்ன சார் இங்கிதம்? அவங்க புருஷன் உங்க மேல அவங்க கை வைக்கிறாங்க. அதுல என்ன தப்பு? யார் பண்ணாலும் அது யார் கூட பண்ணாலும் தப்பு தான். இதெல்லாம் 4 செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம். 4 செவத்துக்குள்ளியா? என்ன சார் பேசுறீங்க? பரவாயில்ல, விடுங்க. என் தப்பு தான். பாத்தீங்களா, அவன் தப்பு அவளே ஒத்துக்கிட்டா. ஆமாண்ணா, எல்லாம் என் தப்பு தான். கரெக்ட். பொண்டாட்டினா இப்படிதாங்க இருக்கணும். Madan, we need to talk. Madan. கழுத்து லோக்காச்சு. So, every couple has an issue. Actually, basically, to be perfectly frank with you, ஆமாம் சார். Solve பண்ணிச்சா? எங்க சார்,
ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணலான்னு போனால் அந்த பிரச்சனை இன்னொரு பெரிய பிரச்சனைக்கு போய் விட்டுருது சார். என்ன பிரச்சனை சார் எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டா அப்போ அடுத்த எபிசோடுக்கு என்ன சார் பார்ப்பாங்க? எப்படி குடிச்சோம்ல? யோ யோவா அந்த டெட் பாடியை பத்தி கேட்டா 2 எபிசோட நீ இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க. சார் ஆக்சுவலா அதையும் அடுத்த எபிசோடுக்கு நம்ம கொண்டு போனோம்னு வச்சுக்கிங்க சார். கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார். கோயிலில் கொடுத்த சாப்பாடு கெட்டு போயிட்டு சார். கெட்டு போட்டு சாப்பாடு வீராக்க வேணும்னு சொல்லி நான் அங்கே போட்டு சார். அதை சாப்பிட்டு அந்த ஜீவன் செத்து போயிட்டு சார். ராவோட ராவா செத்து போல அந்த ஜீவனை ராவா இருக்கும் போதே அந்த படியை நான் ராவோட ராவா புதைச்சிட்டேன் சார். நான் சார் புதைச்சேன். இதான் சார் நடந்தது. இப்படிதான் சார் அதுவும் கத்துச்சு சார். ஓகே தானே? The killer cat and burning it in my house, huh? Who are you? I'm the house owner. Pani. No, I don't want. ஸோ உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை அப்படிதானே? எங்க குடும்பமே ஒரு பிரச்சனை மேடம். அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆச்சா இல்ல நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறதுக்கு அந்த பிரச்சனை தான் மூல காரணமா? மேடம் கோபுரம் தேவி ஒரு கூட சின்ன கூட ஆக்கணும்னா அதை பக்கத்து ஒரு பெரிய கூட வரையணும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகளை சின்ன பிரச்சனை ஆக்கணும்னா அந்த பிரச்சனையோட பெரிய பிரச்சனை நம்ம சந்திக்கணும். அதுதான் வாழ்க்கை. அப்போ அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்றீங்க. மேடம் பிரச்சனை எங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு புது பிரச்சனையே இல்லை. சேம் பிரச்சனை மிக விளைவு. அப்போ உங்க கப்பல்ஸ் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்றீங்க. நோ 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 யூ ஆர் மிஸ்டேக். எங்க கப்பல்ஸ் பிரச்சனை காலையிலே மார்னிங்லேயே சால்வ் ஆயிடுச்சு. தண்டபாணி இதை தான் நான் ஆரம்பத்திலே கேட்டேன். அதை விட்டுட்டு கோடு மேடு நின்னுமா உளறிட்டு இருக்கீங்க. மேடம் வாழ்க்கையில் என்னைக்குமே ஒரு சுவாரஸ்யம் வேணும். ஒரு கதை சொல்றதுன்னா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். அப்பதான் கேட்கறவங்களுக்கு அது சுவாரஸ்யம் இருக்கணும். அப்பதான் அந்த கதை சுவாரஸ்யமா போய் தண்டபாணி உள்ளேடம்பா. நான் என்ன கேட்டனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தேவையில்லாம இப்படி பேசாதீங்க. மேடம் உங்க வாழ்க்கையே எவ்வளவு போரிங்கா இருக்கு. தண்டபாணி ப்ளீஸ். கெஞ்சி கேட்குறீங்க. ஓகே சொல்லுங்க. அடிக்க காலையிலே நான் எந்திரிக்கும் போது மை பிலோவட் வைஃப் அவரோட மூஞ்சியத்தை காட்டுவான்னு நான் நினைச்சேன். ஆனா அவ மூஞ்ச காட்டல, வேற எதையோ காட்டினா. என்ன? இந்தாங்க காஃபி. இது எப்படி? என்ன அதிசயமா காஃபிலாம் வருது? ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் எதுவும் இல்லை. அம்மாவுக்கு காஃபி கலக்குனேன், மிச்சம் இருந்துச்சு. கீழே ஊற்றுறதுக்கு உங்கள் வாயில் ஊற்றலான்னு வந்தேன். சிக்கனம். சரி, தண்ணி எந்த ரூபத்தில் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒட்டு மொத்தத்தில் உனக்கு என் மேல இருக்க கோபம் குறையில. கோபம் இருந்துச்சு, அப்புறம் கோபம் போச்சு. மறுபடியும் கோபம் வந்துச்சு, மறுபடியும் கோபம் போச்சு. இப்ப கோபம் இல்லை. அப்ப மறுபடியும் கோபம் வர்றதுக்குள்ள புரிமா 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 ஐ எம் சாரிடா. இட்ஸ் ஓகே. எப்படி பிபி? நான் எப்ப தப்பு பண்ணாலும் நீ என்ன மன்னிச்சுக்கிட்டே இருக்க. ஏன்? கழுதைக்கு வாக்குப்பட்டா கணிச்சு தானே ஆகணும். அப்ப என்ன கழுதைன்னு சொன்னியா புரி பிபி? உங்களை நான் கழுதைன்னு சொல்லுவேனா? கழுதை நீ கோச்சிக்காது. ஐ லவ் யூ சனியா. ஆமா. சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க. மறுபடியும் படம் பார்க்க போறோமா? ஆமா, அங்க பெருமாள் சார் காத்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு படம் காட்ட. வாங்க. அந்த ஆள் படம் காமெடியால இருக்கும்.
வர வர எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. எனக்கு வேறு வழி தெரியல புரியுமா? I was cornered. I was helpless.